நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று இந்த குழுவை சந்தித்த பெண்கள் செயற்பாட்டு வலையமைப்பின் பிரதிநிதி ஷெரின் தரூர் அரசியலமைப்பின் 16ஆம் உறுப்புரை நீக்கப்பட்டு இஸ்லாமிய பெண்களின் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கின்றார். இந்த நாட்டின் யாப்புல 16வது சரத்து பாரம்பரிய எழுதப்படாத சட்டங்களையும் வலியுறுத்தி அது இந்த நாட்டில் இருக்கிற பில் ஆஃப் ரைட்ஸ் சொல்றது, அதாவது மனித உரிமைகளுக்கான அடிப்படை உரிமை சம்பந்தமாகவும் பெண் ஆண்கள் இந்த நாட்டில் இருக்கிற எல்லா மகள் குடிமகனது சமத்துவம் பற்றியும் பேசுற அந்த ஆர்டிக்கல் 12ஐயும் வலுவிளக்க செய்யறபடியால இந்த ஆர்டிக்கல் 16 இந்த நாட்டின் யாப்புல இருந்து எடுத்து எல்லா மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் சமமான உரிமை கிடைக்க வேண்டும் என்றுதான் நாங்க இதுல வாதாடினாங்க. இது முஸ்லிம்களுக்கு இருக்கிற விவாகரத்து தனியார் சட்டமானது முஸ்லிம் பெண்களை இரண்டாந்தர பட்சத்துக்கு தள்ளி விட்டு இருக்குது. அதாவது இந்த காசி கோட் அமைப்பானது ஆணாதிக்கம் உள்ள ஒரு அமைப்பாகவும் ஆண்களுக்கு பல் திருமணம், சிறுவயது பெண்களது திருமணம், பெண்களுக்கு விவாகரத்து பெறுறதுல பாராபட்சம், பெண்களுக்கு பராமரிப்பு கெடுக்கிறதுல பாராபட்சம், இப்படி பல விதமான பாராபட்சங்கள் இந்த கோர்ட்ல நடந்து கொண்டிருக்குது. 1951ஆம் ஆண்டின் முஸ்லிம் விவாகம் மற்றும் விவாகரத்து சட்டத்தின் கீழ் ஏற்கனவே நடைமுறையில் இருந்து வந்த முஸ்லிம் விவாகம் தொடர்பான சட்ட நடைமுறைகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். இதேவேளை 13 வயதில் தமக்கு திருமணம் நடைபெற்றதால் தாம் பல்வேறு சிக்கல்களுக்கு முகம் கொடுத்ததாக தெரிவித்த இந்த சந்திப்பில் பங்கேற்ற வாழைச்சேனையைச் சேர்ந்த நுவைதா என்ற இஸ்லாமிய பெண், இஸ்லாமிய திருமண சட்டம் பெண்களின் அடிப்படை உரிமைகளை மீறும் வகையில் அமைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். 13 வயசுல புத்தகம் தூக்க வேண்டிய வயசுல திருமணத்தை முடிச்சு தந்து பிள்ளைகள் வளர்க்க இயலாத வயசுல வளர்க்க வேண்டிய சந்தர்ப்பத்துக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த ஆண்களுடைய கொடூரமான உடலுறவு தன்மையை எங்களால் ஏற்றுக்கொள்ள இயலாத பாலியல் துன்புறுத்தத்துக்கு நாங்கள் வன்முறைக்குள்ள பாதிக்கப்பட்டோம். இந்த இளம் வயது திருமணத்தால் நாங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டோம், உடல்நிலையாக பாதிக்கப்பட்டோம். பிள்ளைகளை வளர்க்க இயலாமலுக்கு நாங்களே வளர்ந்து கொள்ள இயலாத சந்தர்ப்பத்தில் ஒரு கருவை சுமந்து முதல் தரத்திலே எனக்கு இரட்டை குழந்தைகளை நான் சுமக்க வேண்டியதாக இருந்துச்சு. 13 வயசுல திருமணம் ஆனதுக்கு பிறகு அந்த பிள்ளைகள் என்ன உம்மாண்டு செல்ற டைமுக்கு எனக்கு ஒரு அருவறுப்பாக காணப்படும். நான் புத்தகம் தூக்க வேண்டிய வயசுல 2 பிள்ளைகளையும் கையில சுமந்து என் கணவனை இழந்து அவரோட தேவைகளை என்னால பூர்த்தி செய்ய முடியாதாமன்னு சொல்லி அவர் வேற பெண்களோட தொடர்பு வச்சு என் குடும்பங்கள் நான் அவரை வானாண்டு சொன்னதுக்காண்டி என்னை தள்ளி வச்சுட்டாங்க. என் உறவினர்கள் யாருமே என்னை கவனிக்கிறதில்லை. இந்த சந்திப்பில் பங்கேற்ற மற்றொரு இஸ்லாமிய பெண்ணான ஜூவைரியா கருத்து வெளியிடுகையில், இஸ்லாமிய திருமண சட்டமானது ஆண்களுக்கு சாதகமானதாகவே அமைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். அந்த சட்டத்திலால பாதிக்கப்பட்ட உதாரணமாக ஒரு பெண் ஒரு கணவரால் இனிமே இல்லைன்னு வன்முறைக்கு உட்பட்டா அந்த பெண் காதி நீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு 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 நிவாரணமும் பெற்றுக்கொள்ள இயலாத நிலை. அதாவது கணவன் தவறு செய்தாலும் தான் அவரை விட்டு விலகுவதாக பசகு தலாக் என்ற முறையில் விலகி வர ஒரு நிலைமை தான் இருக்க ஒழிய அதுக்கான நஷ்டஈடை பெற்றுக்கொண்டு விலகிற ஒரு பொறிமுறை இந்த முஸ்லீம் சட்டத்துக்கு ஊடாக இல்லை. இந்த சட்டத்தில் இருந்து வெளியில வந்து ஏதாவது வழக்கு தாக்கல் செய்து நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. என்னென்னா இந்த 16வது திருத்த சட்டத்தின் ஊடாகத்தான் இந்த முஸ்லீம் பெண்கள் நிவாரணம் பெற்றுக்கொள்ள இயலாமல் இருக்கிறதால அந்த சட்டத்தை இல்லாமல் செய்யணும்ன்றதுக்காகவே இன்றைய நாங்கள் கருத்து தெரிவிக்கிறதுக்காக பார்லிமெண்ட்ல கலந்து கொண்டோம்.